அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல மட்டுமே காணப்படுற புல்லட் ஆண்ட்ங்கிற எறும்பு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த எறும்பு தான் பூமியிலே வாழக்கூடிய மிகப்பெரிய எறும்புகள்ல இவைகளும் ஒன்றா. இந்த புல்லட் ஆண்ட பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். புல்லட் ஆண்ட்ங்கிற எறும்பு வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல மட்டுமே தான் காணப்படுமா. இந்த எறும்போட பேரை கேட்கும்போது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் இந்த எறும்புக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த எறும்பு நம்மள கடிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய வேதனைனால தாங்க. ஒரு புல்லட் நம்ம உடம்புல பாஞ்சிச்சுன்னா நம்ம உடல்ல எவ்வளவு வேதனை உண்டாகுமோ அந்த வேதனை வலியும் இந்த எறும்பு கடிக்கும் போது நமக்கு ஏற்படுமாங்க. அதனாலதான் இந்த எறும்புக்கு புல்லட் ஆண்ட்னே பேர் வச்சாங்களாம். இந்த புல்லட் ஆண்ட் வந்து எவ்வளவு நீளம் வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30 mm வரைக்கும், அதாவது 0.7 inches நீளம் வரைக்கும் இருக்குமாங்க. இதனாலதான் இந்த எறும்புகள் வந்து பூமியிலே வாழக்கூடிய மிகப்பெரிய எறும்புகள்ல இவைகளும் ஒன்றாக இருக்கிறதாம். இந்த எறும்புகள் பொதுவாவே 2 கலர்ல மட்டுமே தாங்க காணப்படுமா. ஒன்னு பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் பிரவுன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் பிளாக். இந்த 2 கலர்ல தான் இந்த எறும்புகள் வந்து காணப்படுமா. இந்த எறும்புகள் வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து உயிர் வாழும்னு பாத்தீங்கன்னா, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கிற மிகப்பெரிய மரங்கள் இருக்குல்ல, அந்த மரங்களோட வேர்பகுதியில இருக்கிற மண்ணில தான் இந்த எறும்புகள் வந்து உயிர் வாழுமா. அதே போல எறும்புகளுக்குமே பாத்தீங்கன்னா ரேட்டிங் இருக்குதான். அது எதை வச்சு ரேட்டிங் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த எறும்பு கடிக்கும் போது நமக்கு ஏற்படுற வேதனை வச்சுதான் வந்து அந்த எறும்புக்கு வந்து ரேட்டிங் கொடுப்பாங்களாம். அந்த முறையில இந்த புல்லட் ஆண்டுக்கு எவ்வளவு ரேட்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4+ வரைக்கும் இருக்காங்க. இந்த எறும்பு நம்மள கடிச்சிருச்சுன்னா நமக்கு எவ்வளவு நேரம் வரைக்கும் வேதனை இருக்கும்னு பாத்தீங்கன்னா 12ல இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் வேதனை இருக்குமாங்க. இந்த புல்லட் ஆண்டுங்கிற எறும்பு நம்மள கடிக்கும் போது நமக்கு ஏன் இவ்வளவு வேதனை தருதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணமே புனரேடாக்சின் தாங்க. இந்த புல்லட் ஆண்ட் உடல்ல வந்து புனரேடாக்சின் இருக்குதாங்க. இதனாலதான் நமக்கு இந்த எறும்பு கடிக்கும் போது இவ்வளவு வேதனையை உணர முடிகிறதா. மனிதர்களை இந்த எறும்பு கடிச்ச உடனே அந்த இடம் வந்து ரொம்ப வேதனையாகவும், அந்த எறும்பு கடிச்ச இடம் வந்து டெம்பரவரியா செயலிழந்து போயிருமா. அப்புறம் வாமிட் வர்றதுக்கும் ஃபீவர் வர்றதுக்குமே சான்ஸ் இருக்குமா. ஒரு எறும்பு கடிச்சாலே நம்மளால தாங்க முடியாதுங்க. இந்த எறும்புகள் வந்து கூட்டமா ஒரு மனுஷனை கடிச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் உயிருக்கே ஆபத்தாயிருமா. அதனாலே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த எறும்புகள் வந்து கூட்டமாக இருக்கும்போது அதனுடைய பக்கத்துல போகாம இருக்கிறது தான் நல்லதான். புல்லட் ஆண்ட் எறும்புகள் வந்து மிகப்பெரிய டெரிட்டரி அமைச்சுதான் வந்து உயிர் வாழுமா. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எறும்புகள்ல வந்து பெண் எறும்புகள் அப்புறம் ஆண் எறும்புகள்னு இருக்குதான். பெண் எறும்புகள்ல ஒரு எறும்பு தாங்க ராணி ஆகுமா. அந்த ராணி தான் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தையே வந்து வழி நடத்துமா. மீதமுள்ள பெண் எறும்புகளுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராணி எறும்புக்கு வந்து உணவு கொண்டு வருவது, அப்புறம் அதனுடைய முட்டைகளை பாதுகாக்கிறது தான் இந்த மீதமுள்ள பெண் எறும்புகளோட வேலையாம். ஆண் எறும்புகளோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண் எறும்புகளால வந்து பறக்க முடியுமாங்க. அப்படி பறந்து அது இனப்பெருக்கத்திற்கான இணையை தேடுமா. இனப்பெருக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆண் எறும்புகள் வந்து இறந்து போயிருமாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் எறும்புகள் தான் அதனுடைய முட்டைகளையும் பாதுகாத்து எல்லா வேலையுமே செய்யுமா. புல்லட் ஆண்டோட லைஃப் டைம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராணி எறும்போட லைஃப் டைம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமாங்க. மீதமுள்ள பெண் எறும்புகளோட லைஃப் டைம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 90 நாட்கள் மட்டுமே தான் உயிர் வாழுமா.